ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாரீ ஃபால்ஸ் பற்றி சில இம்பார்ட்டன்ஸ் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ சேலை கட்டுறதுல ஃபால்ஸ் எவ்வளோ முக்கியம், அது எதுக்கு பயன்படுத்துகிறோம், எப்படி ஒரு ஃபால்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ஃபால்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாரியோட பார்டர் இருக்குது இல்லைங்களா, பாட்டம் போர்ஷனில் இருக்கிற பார்டரில் சாரியோட உள்பகுதியில் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணுற ஒரு மெட்டீரியல். ஸோ இது சாரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் கொடுக்கும். ஸோ அதனால் ப்ளீட் எல்லாமே உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். சாரீ கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டடாக இருக்கிற சாரீஸ்க்கெல்லாம் ஃபால்ஸ் இல்லாமல் நம்ம கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுருக்க விழுந்துருங்க. நடக்கிறப்பவும் சில பேர்த்துக்கு இந்த கொலுசு இந்த ஜரிகையிலெல்லாம் மாட்டிட்டு ரொம்பவே சாரியே கெட்டு போகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் கீழ் போர்ஷன்லாம் ரொம்ப அழுக்கு மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சாரீ ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் கான்ட்ராஸ்ட் கலரில் இல்லாமல் சேம் கலரில் இருந்தாவே இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சாரீஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சில்க் சாரீஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த சாஃப்டான இந்த காட்டன் இல்லைன்னா சாட்டின் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபால்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபால்ஸோட சரியான லென்த்தும் அதனோட வித்தும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபால்ஸை செலக்ட் பண்ணுறப்போ அதனோட லென்த்து 2.5 மீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதனோட வித் பார்த்திங்கன்னா உங்களோட சாரியோட பார்டர் கனவாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட சாரீ பார்டர் 4 இன்ச் இருக்குன்னா நீங்கள் 4 இன்ச்சில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை சில சாரீஸோட பார்டர் 5 இன்ச் இல்லைன்னா 6 இன்ச்சஸ் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபால்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபால்ஸை தைக்கிறப்போ சாரியோட உள்பகுதியில் தான் நம்ம வச்சுருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாரியோட பாட்டமில் இருக்கிற பார்டரில் வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணுங்க. ஸோ ஃபால்ஸ் ஸ்டிச்சிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப தள்ளி தைக்காமல் நெருக்கமான தையல் போட்டால் தான் உங்களுக்கு ஃபால்ஸ் ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபால்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பார்டர் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு ஃபால்ஸை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சாரீ கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃபேன்சி சாரீ நான் ஃபால்ஸ் வச்சதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ இது நான் அப்படியே ஃபால்ஸ் வைக்காமல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கீழே எனக்கு அப்படியே சுருண்டுட்ருக்கும். பட் இதனோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சாரீ பார்டரும் எனக்கு நல்லாயிருக்கும், ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நாட் ஓன்லி சில்க் சாரிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரிக்கும் நம்ம ஃபால்ஸ் வைக்கையில் ஸோ அது ரொம்பவே நம்மளுக்கு பெருசாக ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி அடுத்த வீடியோவில் இந்த சாரீ ஃபால்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக சுருக்க இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.